தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ள எண்ணற்ற நலத்திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். போடி தொகுதி கழக வேட்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் பத்திரகாளிபுரம், விசுவாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குமாரபாளையம் தொகுதி கழக வேட்பாளர் திரு பி தங்கமணி பாரதி நகர், எடப்பாடி சாலை, ஆனங்கூர் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். ராசிபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி வி சரோஜா கழக நிர்வாகிகளுடன் சௌராஷ்டிரா தெரு, பட்டணம் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் எம் சின்னத்தம்பியை ஆதரித்து கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காமராஜ், சேலம் புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஆர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் சிலியம்பட்டியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விழுப்புரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் காக்குப்பம், பொய்யாப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ரிஷிவந்தியம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கதிர் தண்டபாணி கழக நிர்வாகிகளுடன் மெய்யூர், நெடுமுடையான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திருச்சி மேற்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் மனோகரன், கிழக்கு தொகுதி வேட்பாளர் வெல்லமண்டி என் நடராஜன் ஆகியோர் திருச்சியில் சோழிய வெள்ளாளர் சங்க நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். லால்குடி தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் விஜயமூர்த்தி கண்ணனூர், மாந்துரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குன்னம் தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் டி ராமச்சந்திரன் கழக நிர்வாகிகளுடன் கடைக்கன்பட்டி, தங்கநகரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் 5 ஆண்டுகால சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். ஓசூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பாலகிருஷ்ண ரெட்டியை ஆதரித்து INTUC மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொண்டாமுத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு SP வேலுமணி, கோவை வடக்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு அருண்குமார், தெற்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு அம்மன் அர்ஜுன் ஆகியோர் கோவை கணபதி நகரில் உள்ள ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து அஇஅதிமுகவிற்கு ஆதரவு திரட்டினர். கிணத்துக்கடவு தொகுதி கழக வேட்பாளர் திரு எட்டிமடை சண்முகம் வெள்ளலூர், மூலக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பெருந்துறை தொகுதி கழக வேட்பாளர் திரு தோப்பு என்டி வெங்கடாச்சலம் கழக நிர்வாகிகளுடன் பணிகம்பாளையம், ஜீவநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். திருப்பூர் தெற்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு சு குணசேகரை ஆதரித்து அமைச்சர் திரு MS ஆனந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பெரிய கடை வீதி, செல்லாண்டியம்மன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கலசப்பாக்கம் தொகுதி கழக வேட்பாளர் திரு வி பன்னீர்செல்வம் சோழவரம், கட்டவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். வந்தவாசி தொகுதி கழக வேட்பாளர் திரு வி மேகநாதன் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிவகாசி தொகுதி கழக வேட்பாளர் திரு KT ராஜேந்திர பாலாஜியை ஆதரித்து கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு கழக நிர்வாகிகள் சாமிநத்தம், கிருஷ்ணபேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் சந்திரபிரபா பத்ராயிருப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தூத்துக்குடி தொகுதி கழக வேட்பாளர் திரு சீதா செல்லப்பாண்டியன் பிரையன் நகர், காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி தொகுதி கழக வேட்பாளர் திரு N தளவாய் சுந்தரம் கழக நிர்வாகிகளுடன் தாழக்குடி, சீதாபால், வீரநாராயணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். முதுகுளத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி கடலாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரமக்குடி தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் முத்தையா கமுதி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். உதகை தொகுதி கழக வேட்பாளர் திரு கப்பச்சி டி வினோத் கேத்தி பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரியலூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு தாமரை S ராஜேந்திரன் கழக நிர்வாகிகளுடன் பழூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார்.
ஆண்டிப்பட்டி தொகுதி கழக வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் தேக்கம்பட்டி, மரிக்குண்டு, ஜே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமங்கலம் தொகுதி கழக வேட்பாளர் திரு RB உதயகுமாரை ஆதரித்து தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். மதுரை மேற்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு செல்லூர் கே ராஜு கழக நிர்வாகிகளுடன் பழங்காநத்தம், மாடக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.